எல்லா குயின்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அவங்கள பேச விடுங்க. அப்புறம் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆன் தி சாங். அழகு என்பது ஆண் பாலா பெண் பாலான்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. ஆனால் அழகு என்பது மூன்றாம் பால் நாங்கள் தானே சொல்லி உங்கள் முன்னாடி இப்போ வாக் பண்ணி காட்ட போகிறாங்க நம்ம கேர்ள்ஸ். प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी
సాదరం నీకు నివాళినివ్వాలని నాలో ఆవేదనే నువ్వు ఆదరించేలా నివేదనవ్వాలని దేహమునే కోవెలగా నిన్ను కొలువుంచా జీవముతో భావముతో సేవలు చేసా ప్రతి ఋతువు నీవెంచా శతతము నీ స్మరణే దీప్తాళ జతులతో గానమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా శరణంటినే జనని నాద వినోదిని భువన పాలినివే అనాథ రక్షణ విధి కాదటే ఓరమిని చేరవటే प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणांबुरासी धींकाला धींकाला जतुलतो గానమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా
పించవే కరుణాంబురాసి దీపాలా దీపాల జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నటులతో నాపైన నీ చూపు ఆవేలా నా ఆలోచనే నిరంతరం నీకు నివాళినివ్వాలని నాలో ఆవేదనే నువ్వు ఆదరించేలా నివేదనవ్వాలని దేహమునే కోవెలగా నిన్ను కొలువుంచా జీవముతో భావముతో సేవలు చేసా ప్రతి ఋతువు ప్రతి ఋతువు నీవని ఎంచా శతతము నీ స్మరణే దీపాల దీపాల జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నటులతో నాపైన నీ చూపు ఆవేలా శరణంతినే జనని నాద వినోదిని భువన పాలినివే అనాథ రక్షణ నీ విధి కాదటే ఓరవిని చేరవటే प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणांबुरासी దీపాలా దీపాల జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నటులతో నాపైన నీ చూపు
சத்தமா? எத்தனை பேருக்கு உடம்பு சிலிர்த்துச்சுன்னு தெரியல, எனக்கு சத்தியமா சிலிர்த்துச்சு. இன்னொருக்கா ஒருக்கா கிளாப் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் அவங்களுடைய சுய அறிமுகம் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் எவாஞ்சலின், ஒரு நேச்சுரல் கோல்ட் காஃபி, அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கைத்தல் தட்டிடலாமா? நேச்சுரல் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கோல்ட் காஃபி ஜுவல்லரி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. பத்தவே பத்தாது, பத்தலை பத்தலை. ஸோ பல்வேறு பல்சுவை துறை சார்ந்த திருநங்கைகள் இந்த ஷோவில் லாஸ்ட் 3 இயர்ஸாக பாண்டிவினோட ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவலோட ரிஹர்சல் பண்ணி திட்டு வாங்கி, அந்த திட்டுக்குலாம் பின்னாடி என்ன இம்பேக்ட்னா இந்த பியூட்டிஃபுல் தான் இம்பேக்ட். ஸோ சுய அறிமுகம், எங்கே வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தான் தேவைன்றது எவாஞ்சலி. Contestant number 1, come forward please. எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே. அனைவருக்கும் இனியதோர் மாலை வணக்கம். என் பேர் ஸ்ரீலயா கணேசன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் 10th படிச்சிருக்கேன், DCA முடிச்சிருக்கேன். என்னோட ப்ரொஃபஷன், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னோட பேஷன், நான் ஒரு மாடல். என்னோட ஆம்பிஷன், ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபேஷன் டிசைனர். இது என்னோட 3வது மேடை. 2 முறை தோற்றதுனால தான் 3வது முறையாக உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்குது. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் தேடி வரும். நன்றி. ஆணாக பிறப்பது பலம், பெண்ணாக பிறப்பது தவம், இரண்டும் கலந்தால் அது வரம். வரம் வாங்கும் தேவதைகள், வலி தாங்கும் வேதனைகள், வேதனைகளை சாதனையாக்க உங்கள் முன்னால் ஓர் அழகியாக நிற்பவள் நான், உங்கள் திருநங்கை சுவாதி. நான் சென்னையிலிருந்து வர லயலோ காலேஜில் விஸ்காம் முடிச்சிருக்கேன். இப்போ சாதிக்க பிறந்த சமூக அமைப்பினர் மூலம் தையல் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி முடிச்சிருக்கேன். என்னுடைய கனவு என்னவென்றால், திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச கல்வி ஆலோசனை வழங்க வேண்டும் என்று என்னுடைய நீண்ட நாள் கனவு. 5வது முறையாக எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ஸ்வேதாமாக்கும் சாதிக்க பிறந்த சமூக அமைப்பிற்கும் மிக்க நன்றி. தோல்வியை காதலி, வெற்றி உன்னை வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. அடுத்ததாக contestant number 3. அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். பல வழிகளையும் பல தடைகளையும் தாண்டி பகலில் இருளாகவும் இருளில் நிலாவாகவும் தங்கள் முன் நிற்கும் அழகி மயூரா. நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 12th முடிச்சிருக்கேன். நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில். என்னோடய ஆம்பிஷன், நான் ஒரு ஃபேஷன் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னோடய முதல் மேடை. இந்த மேடையில் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை நான் இதில் ஜெயிச்சேன்னா என்ன மாதிரி இருக்கிற திருநங்கைகளும் திருநம்பிகளும் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் ஜெயிக்க வைப்பேன். பல கனவுகளோடு இந்த மேடை ஏறிய எனக்கு வாய்ப்பளித்த பாண்டுவினுக்கும் ஸ்வேதா மேடமுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக contestant number 4. பாரபட்சம் இல்லாமல் கை தட்டலாமா? முன்னாடி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் மாம்பழம் இருக்கிற ஊர்ல இருந்து வரேன். என்னுடைய பேர் மிதுனா அண்ணாமலை. நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வரேன். நான் வந்து ஒரு யாசகம் கேட்கும் திருநங்கை. நான் 11th முடிச்சிருக்கேன். என்னுடைய எய்ம் நர்சிங். இது மட்டும் இல்லை, பாண்டிவின் ஆஃபீஸ் மூலிமா 6 month டைலரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அவங்களே ஃப்ரீயாக மிஷின் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டுவினுக்கும் ஸ்வேதா மேம்க்கும் நன்றி. தேங்க்யூ. பாண்டுவின் வெறும் ஷோ மட்டும் பண்ணல, நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. ஒரு கை தட்டலாமா பாண்டுவின்க்கு? அடுத்ததாக contestant number 5. கொஞ்சம் முன்னாடி வாங்க. Hi, good evening to all. Thanks for this opportunity to introduce myself. I am Zoya from Namakkal. I completed my studies hotel management and airline management. Now I can doing makeup artist. My ambition is become a model. This is my first stage. Thanks for this opportunity to Banduvin and Shweta ma'am. Thank you. அடுத்ததாக contestant number 6. கை தட்டலாமா?
அனைவருக்கும் மாலை வணக்கம். இரவில் நிலாவாகவும் பகல் கடலில் படகாகவும் திருவண்ணாமலையில் எரியும் தீபமாகவும் உங்கள் முன்னால் நிற்கும் உங்கள் ஓவியா. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். 10th படிச்சிருக்கேன். பாண்டுவில்ல ஒரு பொட்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் அது ரன் பண்ணிட்டு வரேன். ஒரு மிஷின் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 10 மிஷின் ஆக்கணும். அதுதான் என்னோடய எய்ம். ஆண் பெண் திருநங்கை டிரான்ஸ்மென் பாகுபாடு இல்லாமல் வேலை கொடுக்கணும். அதுதான் என்னோடய எய்ம். மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எத்தனையோ பிச்சை எடுக்கிற திருநங்கைகளை பார்த்துருப்போம், பாலியல் தொழில் செய்கிற திருநங்கைகளை பார்த்துருப்போம். இங்கே நிற்கிற எல்லாருமே ஒரு வேலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவியா நம்ம பாண்டுவின்லேயே அவங்க வச்சிருக்கிற ஒரு பொட்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்களுக்காக ஒரு கை தட்டலாமா? ஒரு நிமிஷம் சின்ன கரெக்ஷன். யாசகம் கேட்க திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி பழகலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இங்கே வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. கண்டினியூ. அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 7. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் அஜிதா. நான் பட்டுக்கும் பசுமைக்கும் பேர் போன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். இப்போ வந்து எம்காம் செகண்ட் இயர் வந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். கல்வி எல்லோருக்கும் இன்றியமையாத ஒன்று. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம கற்ற கலையும் நம்ம கற்றுக்கிட்ட கல்வியும் நம்மக்கிட்டேருந்து யாரும் பிரிக்கவும் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. என்ன இந்த மேடையில் சொல்ல நான் விருப்பப்படுறேன். இது என்னுடைய 2வது மேடைங்க. நான் இப்போ ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய லட்சியம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆண் பெண் திருநங்கை, அதாவது அந்த குழந்தைக்கான கல்வி செலவை நான் வந்து பே பண்ணணுன்னு என்னுடைய ஆசை. அது என்னோடய லட்சியமாக கூட எடுத்துக்கலாம். என்னுடைய கனவு ஒரு மாடல் ஆகணுன்றது என்னுடைய கனவு. இந்த மேடையில் நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்னுடைய உருவத்தையும் நிறத்தையும் மேடையில் வேறுபடுத்தாமல் உங்கள் முன்னாடி ஒரு அழகியாக நிற்கிறேன். இதுக்கு பாண்டுவின் என்டைய டீமுக்கும் ஸ்வேதா மேம் அவர்களுக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி வந்திருக்க ஆடியன்ஸுக்கும் ஜட்ஜஸ்க்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் தான் அழகி. பியூட்டி குவீன் ஆஃப் த இயர் அப்படின்னு அவார்டே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அஜிதா. ஒரு திருநங்கையா சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜில் போய் டெய்லி படிச்சுட்டு வரா. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் கிளாப் பண்ணிடுங்க. அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 8. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து உங்கள் முன் அழுகே நிற்கிற யாஷிகா என்ற நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வர 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். ப்ரொஃபஷனல் மாடலிங். இது எனக்கு முதல் மேடை. இந்த மேடை கொடுத்த ஸ்வேதா மேடமுக்கும் மக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 9. அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் அன்ஷிதா. நான் 10th முடிச்சிருக்கேன். இப்போ நான் பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கேன். என்னோடய எய்ம் என்னென்னா பெரிய பியூட்டிஷியன் என்னோட ஆசை. இது என்னுடைய முதல் மேடை. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாதிக்க பிறந்த சமூக அமைப்புக்கும் ஸ்வேதா மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஹால். தேங்க்யூ. அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 10. கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். என் பெயர் ஹனிகா. நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய எதிர்கால கனவு பெரிய ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்ட்டு. படித்த திருநர்களுக்கு எவ்வளையோ வேலை கிடைச்சிருக்கு. ஆனால் படிக்காத திருநர்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல. எல்லா கடைகளும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வேலைக்கு தேவைன்னு மட்டும் தான் போர்டு போடுறாங்க. ஆனால் நான் என் ஹோட்டல் முன்னாடி ஒரு போர்டு வைப்பேன், ஆண் பெண் மற்றும் திருநர்கள் வேலைக்கு தேவைன்னு. கை தட்டலாமே. ஒரு மனிதருக்கு அடிப்படையாக தேவை 3 விஷயம்: உணவு, உடை, இருப்பிடம். அதில் நான் ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்கிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை என்னுடைய பல நாள் கனவு. இந்த கனவை நினைவாய் கொடுத்து பாண்டுவின் மற்றும் ஸ்வேதா மேம் அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என்னோட மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும். அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 11. கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் செவந்தி. நான் வேலூர் மாவட்டத்தில் வரேன். 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். நான் ஒரு யாசக கேட்கும் திருநங்கை. இது என் முதல் மேடை. வாய்ப்பு கொடுத்த சாதிக்க பிறந்த சமூக அமைப்புக்கும் ஸ்வேதா மேம்க்கும் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் 12. கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். கை தட்டலாமே.
அழகா இருக்காங்களா? नमस्ते, मेरा नाम पूर्विका है। हम कलकत्ता नमस्ते, मेरा नाम पूर्विका है। हम कलकत्ता से आए हूँ। हम 10th क्लास तक पढ़ी हूँ। मेरे को एक सपना है मॉडल गर्ल बनने के लिए, और हम अदर स्टेट में आई हूँ। मेरे को चेन्नई में मेरे को बहुत सपोर्ट भी किया है, और बॉन्ड भी को श्वेत मैं उनको बहुत थैंक यू कहना चाहती हूँ। मेरे बॉन्ड भी सपोर्ट भी किया है बहुत, अदर स्टेट में आके चेन्नई मेरे को। थैंक यू बॉन्ड बिन, थैंक यू श्वेत मैम। தேங்க்யூ. கல்கத்தாலேருந்து கூட நம்ம மாடல்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. அடுத்ததாக கண்டஸ்டன்ட் நம்பர் லாஸ்ட் கண்டஸ்டன்ஸ் நம்பர் 13 கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஊட்டிலேருந்து வரேன். நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் ஒரு நடன கலைஞர். கலைகள்லேயே பார்த்தீங்கன்னா மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், இந்த கலைகளை நான் கற்றுக்கொண்டு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு என்னோட பல நாள் கனவு. இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த பாண்டுவின் நிறுவனர் ஸ்வேதாமா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்துள்ள மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஐஸ்வர்யா. நீ நடக்க வச்சு சொல்லி கொடுத்து, பேச சொல்லி கொடுத்து, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண வச்சு, இன்னும் செகண்ட் ரவுண்டில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. பட் நான் வந்து நிறைய கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் அழைச்சி, எல்லாருமே அழகிங்க தான், எல்லாருக்கும் க்ரௌன் வேணும் தான். நான் ஜெயிக்கலையே இந்த வருஷம் அப்படின்ட்டு என் கம்யூனிட்டிக்குலேருந்து யாரும் மனம் தளராமல் போகக்கூடாதுன்றதுக்காக சப்டைட்டில் கேட்டகரி நாங்கள் அலௌன்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் சோயோ அவர்களை அன்பர்கள் அழைக்கிறேன். மிஸ்டர் சோயோ, ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர் அவர் ஆர்கனைசேஷன்ஸ் இன் CSR சப்போர்ட்டர் சோயோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆக்டர், ஆர்டிஸ்ட், எழுத்தாளர் ஷாம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அழகி, நாளை அழகி, என்றும் அழகி ஐஸ்வர்யா அவர்களுக்கு உண்மையாவே உங்களுக்கு மெமரி தான். லாங் டைம் இன் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப வெரி பியூட்டிஃபுல். இவங்க அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி அவங்க அவுட்ஃபிட்டு எல்லாமே சான்ஸே இல்லை. பொம்பளைங்களே நாங்களே எல்லாருமே தோற்று போய்டுவோம்னு நினைக்கிறேன். கிவ் அப்ளாஸ் ஃபார் தேம். ரியலி என்னோட ஹார்ட்ஃபுல்லி ஐம் சேயிங். நான் என்னோட சேச்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருக்காங்க, இவ்வளோ அழகாக அவுட்ஃபிட்டு, அப்படியே நின்ன மாதிரி இப்படி சிலை மாதிரி நிற்கிறாங்க. சிலைக்கு சிற்பத்துக்கு நீங்கள் ஒரு மாலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக போடுவேன். பட் அவங்கள சொல்லணும் இல்லையா? Born to win proudly presents Miss South India Trans Queen. யாரை சொல்லலாம்? மிஸ் யாஷிகா. யாஷிகா
our community, transgenders community. Thank you so much. And next, gold copy-லேருந்து our founder, second round. அடுத்ததாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட்குள்ளே போகலாம். எல்லாம் வெஸ்டர்ன் ரவுண்ட் சாங் ப்ளீஸ்.
மகாராணிலாம் கிடையாது.